வணக்கம். நான் டாக்டர் ராஜ்குமார், மூளை நரம்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர், கேஜி மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நம்ம வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜியா அப்படின்னு சொல்கிறோம். அது நோயாளிகள் எந்த மாதிரி மருத்துவரை அணுகுவாங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு வந்து தீராத முகத்தில் வலி ஏற்படும். அது ஒரு சைடு முகமாக தான் இருக்கும். பெரும்பகுதி வந்து ஒரு சைடு தான் அது பாதிக்கும். ஒரு சிலருக்கு வந்து 2 சைடு முகத்திலையுமே பாதிப்புகள் வரலாம். ட்ரைஜெமினல் நியூராலஜிங்கிறது மோஸ்ட்லி மின்னல் மாதிரி வலி வரும்பாங்க. கன்னத்தில் மின்னல் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். எப்படின்னா, வலி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு இடத்துல காதுக்கு பின்னாடியோ காதுகிட்ட இருந்தோ வலி ஆரம்பிச்சு அந்த நரம்பு வந்து 3 டிவிஷனா மாறும். அந்த நரம்பு எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் அந்த வலியோட தாக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து முகம் கழுவும் போதே தண்ணி பட்ட உடனே பேஷண்ட் துடிப்பாங்க, பல்லு விளக்குவாங்க, ஷேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே முடியாது. வெளியில டிராவல் பண்ணி போகும்போது முகத்துல காத்து அடிக்கும், சில்லுன்னு அடிச்ச உடனே பேஷண்ட் துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வலியில. அது பட்டோடனே ட்ரிகரிங்னு சொல்லுவோம். பட்டோடனே அந்த நரம்பு அப்படியே துடிக்க ஆரம்பிச்சு வலி பேஷண்ட்னால துடிச்சு போயிடுவாங்க வலியில. ஒரு சிலர் பெரும்பாலும் முதல்ல யார் அணுகுவாங்க அப்படின்னம்னா டென்டிஸ்ட் அணுகுவாங்க. பல்லு வலி அப்படின்னு சொல்லிட்டு தான் டென்டல் டாக்டர் போய் பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு பல்லுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் நரம்பியல் சிகிச்சை நிபுணர்கிட்ட அவங்கள அனுப்பி வைக்கும் போது தான் நம்ம வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து முறையான அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்போம். எந்தெந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வலி வருது, எப்பப்போ வலி வருது, நாள் ஃபுல்லா வலி இருக்கா, இல்லை ஏதாவது பண்ணும்போது வலி வருதாங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு ஸ்கேன் பண்ணுவோம். முதல்ல வந்து நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது தான் அந்த எதனால ட்ரைஜெமினல் நியூராலஜியா வருது, அந்த நரம்பு எதனால பாதிச்சு அவங்களுக்கு அந்த வலி வருதுங்கிறத நம்ம அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த நரம்பு உருவாகி வர இடத்துலயே பெரும்பாலும் ரத்த குழாய் பக்கத்திலேயே போகும். அந்த ரத்த குழாய் இந்த நரம்பு ஒரு சில சமயங்களில் வந்து உன்னோட ஒட்டிக்கும் போது அந்த ரத்த குழாய் ஒவ்வொருத்தரையும் இறுதியை துடிக்கும் போது ரத்த குழாய் துடிக்கும். அந்த துடிப்பு வரும்போது அந்த நரம்பு மேலே பட்டு 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 அந்த நரம்பு டேமேஜ் ஆகிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த ரத்த குழாய் துடிக்கும் போதும் அவங்க வழியில துடிப்பாங்க பேஷண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எம்ஆர்ஐல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கு நிரந்தர தீர்வுன்னு பார்க்க போனோம்னா ஒரு சிறு அறுவை சிகிச்சை தான். அது பண்ணிட்டு அந்த நரம்பையும் அந்த ரத்த குழாயையும் நம்ம விலக்கிட்டோம்னா அந்த அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா வலி இல்லாம அவங்க தடுத்துட முடியும். ஒரு சில சமயங்கள்ல வந்து அந்த ரத்த குழாய் இல்லாம நரம்பும் நார்மலா இருக்கும், ரத்த குழாயும் நார்மலா இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள்னால அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜிங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி சமயங்கள் வந்து உரிய மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகளை முறையா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வலியிலிருந்து முற்றிலும் குணமடைஞ்சிடலாம். ட்ரைஜெமினல் நியூராலஜி பேஷண்ட்ஸ்க்கு வந்து வலி வந்து சொல்ல முடியாத வலி இருக்கும். அவங்களால தாங்க முடியாது. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து தற்கொலை முயற்சி வரைக்கும்லாம் கூட போயிருக்காங்க. போயிட்டுலாம் இங்க வந்திருக்காங்க. கரெக்டா மருத்துவரை வந்து பார்த்துடுறாங்க, இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிடுறோம், ட்ரீட்மெண்ட் முறையா எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையில 100% அவங்களால விடுபட முடியும்.